மன்னார் பொது வைத்தியசாலையில் இம்மாதம் 19ஆம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் மன்னார் மாவட்ட மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான வேணியார் ஜெகன் ராஜஸ்ரீ என்பவர் திருமணமாகி 10 வருடங்கள் குழந்தை இல்லாத நிலையில் இம்மாதம் 19ஆம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே தாயும் சேயும் மரணமாகியுள்ளனர். இவர்களது சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தாயும் சேயும் மரணமான சம்பவம் தொடர்பில் மனம் திறக்கிறார் யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவர் நாகநாதன். இங்க இதை நாங்கள் இப்ப இல்ல நீங்கள் சொல்லுற இந்த மரணம் இப்படி இப்படி என்று எண்ணிக்கை சொல்றீங்க. இது இல்ல, 2017க்கு முன்பு கூட இந்த விடயம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்திருக்கிறது. அதாவது ஒரு மரண விசாரணை அதிகாரி உதயஸ்ரீ என்றவர் இந்த விஷயத்துல கடுமையா செயற்பட்டிருக்கிறார். சரியா, அதுக்கு பிறகு 2024 வரைக்கும் இந்த விடயத்துக்கு எப்படியான ஒரு பொறிமுறையை கொண்டுறதுன்றது தெரியாது. சரியா, சாவச்சேரி சம்பவமும் மன்னர் சம்பவங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பிறகும் இதற்கான தீர்வு பற்றி எவருமே சிந்திக்கவில்லை. எவருமே சிந்திக்கிறதுக்கு அந்த தீர்வு தொடர்பான தேடல்களை எவரும் செய்யவில்லை என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இப்ப இதில் எல்லாரும் என்ன செய்திருக்கணும் என்றால் படிப்புகளை மட்டுமே படையலாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்க நாங்க தீர்வை மட்டும்தான் யோசிக்கணும். ஏனென்றால் இப்படியே தொடர்ந்து என்ன நடக்கின்றால் இதுல ஒரு சினிமா பாணியில தான் போகுது. இப்போ இந்த சாவச்சேரி பிரச்சனை ஆரம்பத்தில் உருவாகிக்க 1க்கு 4 அரசியல் கட்சி அதுக்கு பின்னணியில இருந்து அதை எண்ணெய் ஊற்றி வளர்த்திச்சு. ஏதோ ஒரு சுதேசி படமோ ஏதோ ஒரு அந்த விஜயகாந்த் படம் மாதிரி தான் அது போய்கொண்டிருந்தது. இது ஒரு சினிமா படம் விஷயம் இல்லை, இதுக்கு தீர்வு எடுக்கணும்ன்றதான் விஷயம். ஏன்னா லண்டன்ல இப்படி சம்பவம் நடந்திருக்கு, இது நிறைய. அப்போ ஒரு காலத்துல லண்டன்ல இப்படி சம்பவங்களுக்கு பிறகு அதுவும் எங்களுடைய தேசத்தின் ஒருவர் தான், அதாவது பேராசிரியர் அரட்குமாரன், இவர் இதுக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி இருக்கிறார். இது அவர் செய்ததுக்கு பிறகுதான் அங்கேயே இதண்டேக்க எங்களுக்கு இது கவலையின மரணங்கள் தொடர்பாக இப்போ ஒரு தீர்வு பொறிமுறையை வையுங்கள். சும்மா எல்லாரையுமே ஒரு உணர்ந்த அரசியலுக்குள்ள தமிழர் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழரை ஒரு வித்தியாசமான உணர்வு அரசியலுக்குள்ள இழுத்து கொண்டு போய் அந்த தமிழரை சிந்திக்க விடாமையே என்ன செய்வது, இப்படியே ஒரு உணர்வு அரசியல் ஓடிக்கொண்டிருக்குது. இது இல்லை. உண்மையா என்னென்ன எல்லாருமே ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த இதுக்குள்ள எல்லாரும் நினைக்கிறேன் என்னென்னா மருத்துவர்களுக்கும் இது இப்போ மருத்துவரை எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு, சரி மருத்துவர்களில் பிழை, மருத்துவர்களை எல்லாரையும் ஒதுக்கி போட்டு யாராவது ஒரு அரசியல்வாதி எல்லாம் சீசர் செய்வாரா, இல்லாட்டி யாராவது ஒரு அரசியல்வாதி எல்லாம் செய்வாரா? இல்லை. அப்ப எங்களுக்கு தேவை என்னென்றா இந்த விடயத்துல அந்த பொறிமுறையை நாங்கள் துரிதமாக அமல்படுத்த வேண்டும். அந்த பொறிமுறை கூட அவங்க கொண்டு வரைக்க எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பிழை வர போற சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்டுபிடித்திருவோம். அந்த சந்தர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறது தான் இருக்குதே ஒழிய எங்களுக்கு இது எத்தனை மரணம் வர்றதுக்கு என்ன காரணம்டா நாங்கள் எங்க அந்த பிழை வரப்போதான் இல்லை. நாங்கள் சரியான விடயத்தை கண்டுபிடிக்கிறது விஷயம் இல்லை, நாங்கள் பிழையான விடயம் எங்க கண்டுபிடிக்கிறோமோ அதுல தான் இருக்குது. இந்த மகப்பேற்று விடுதியிலே 3வது மரணம் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இது எந்த வகையிலே நியாயமாக இருக்கிறது? 3வது இல்லை, நான் 2017 நடந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றேன். இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு என்று சொல்றேன். ஆனா இதுவரைக்கும் எனக்கு பேருக்கு இந்த விடயம் தொடர்பாக எதுவும் என்ன பொறிமுறையை வைக்கிறது என்று தெரியாம இருந்திருக்குது. இப்ப இது தொடர்பாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு ஆள், அதாவது பேராசிரியர் அரட்குமாரன் கிடைச்சிருக்கிறார். அவர் யாழ்ப்பாணத்தில் அந்த பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மையத்துக்குள்ளேயும் அவருடைய மிகப்பெரிய காத்திரமான பங்களிப்பு இருக்குது. அவருடைய செயற்பாட்டை இன்னும் துரிதப்படுத்தணும். இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாருமே ஒருவருமே பிள்ளையான ஆட்களா இல்லை. என்னென்னா அவர்கள் எல்லாரும் தியாக உணர்வோடு இருக்கிறீர்கள். நல்ல ஒரு இதுலதான் நாங்கள் வளர்ந்துனாங்கள். கூடுதலானவர்கள் வேணும் என்று நிச்சயமாக. அதாவது இந்த மரணத்திற்கு வைத்தியர்கள் அதாவது தவறுதலாக இந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்கிறீர்கள். அப்படி என்றால் தொடர்ச்சியாக ஏன் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு? அப்படி என்றால் வைத்தியர்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்றீங்களா? இல்ல, தவறுகள் எப்படி என்றால் இங்கே வர்ற தவறுகள் இப்ப நீங்க இப்படித்தான் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனதியான வெறுப்பை வைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள். சரியா,
நீங்களும் என்னென்னா இந்த நீங்கள் கேட்ட கேள்வியிலேயும் அதே ஒரு கனதியான வெறுப்பே இருக்கிறது. இப்போ நாங்கள் சரியான விடயங்களை கண்டுபிடிப்பதில் இல்லை தோல்வி, தவறான விடயம் எது என்று கண்டுபிடிப்பதில் தான் தோல்வி இருக்கிறது. அப்போ இந்த சம்பவத்துக்கான தவறான விடயத்தை கண்டுபிடிப்பதற்கான இதே தவறுறீனா. இப்போ அந்த சுவிஸ் சீஸ் இருக்குதானே, அதில் அந்த ஓட்டையாக இருக்கும். அந்த இதில் எல்லா ஓட்டையும் இப்போ 2-3 இதை நாங்கள் வச்சுட்டு இதுமாக்கிட்டு ஏதோ எல்லா இதுக்குள்ளாலேயும் ஒரு லைன் விடுற மாதிரி வரைக்கும் தானே. இப்போ எல்லாத்த கண்ணையும் தவறு. இப்போ அதில் ஒருவர் டாக்டர் கண் மட்டும்தான் தவறுன்னு வேண்டியில்லை, அட்டெண்டன்ட் கண், மற்றது பேஷண்ட்டு இது, மற்ற பேஷண்ட் பைஸ்டாண்டர் நின்றவியல் இதில் இருக்குது, நர்சிங் மேல் இருக்குது, மற்ற அங்கே உள்ள மருத்துவர் இருப்பார், அதுக்கு மேலே சீனியர் மருத்துவர் இருப்பார், கனிஷ்ட மருத்துவர் இருப்பார், அப்படி ஒவ்வொன்றும் சிரேஷ்ட மருத்துவர் இருப்பார், அதை விட ரெஜிஸ்ட்ரார் இருப்பார், எஸ்ஆர் இருப்பான், அதை விட கன்சல்டன்ட் இருப்பான். இவ்வளவு பேரும் இவ்வளவு அடுக்குகளை தாண்டித்தான் இந்த பிரச்சனை போகுது என்றால் அங்கே என்ன பிரச்சனை என்றால் அந்த பொறிமுறைகள் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. சரி, இருந்தாலும் இப்ப மக்கள் கூடுதலாக ஒரு வியூவில் தானே இப்ப மக்கள் மிகப்பெரிய அளவில் முனைவேற்றப்பட்டு டாக்டர்ஸ் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை உடைச்சு கொண்டு ஒரு இதோட இருந்தா சிலவன அது கூட என்ன நடக்கும், மிகப்பெரிய அளவுக்கு மக்களை பாதிக்கின்ற ஒரு விடயமாக போகும். இப்போ சாவச்சேரி சம்பவம் நான் மக்களோட கதைத்து பார்க்கும்போது சில இடங்களில் சொன்ன விஷயத்தை பார்த்தால் ஏதோ அந்த காகில் சண்டையில் அடிக்கி இந்தியா பாகிஸ்தான் போர்டரில் டாக்டர் அப்படியே கண்ணை பிடிச்சி கொண்டு கண்ணை பார்த்து கொண்டு இருக்கணும் மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு முனைவேற்றப்பட்டிருக்கார்கள் என்ற அளவுக்கு இருந்துச்சு. சரி, நிச்சயமாக இதிலே மிக முக்கியமான விஷயம், அதாவது அந்த கர்ப்பவதி குழந்தை பெறுகின்ற தருவாயிலே அவருக்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஊடகங்கள் வாயிலாக வந்த செய்தியாக இருக்கிறது. அந்த வேளையிலே தனக்கு அறுவை சிகிச்சை மூலம் அந்த குழந்தையை வெளியேற்றுமாறு கூட அவர் கூறியிருந்த போதிலும் அதை அவர்கள் செய்யாத நிமித்தமாகத்தான் இவருக்கு இந்த மரணம் ஏற்பட்டதாக கூட குற்றம் சுமத்தப்படுகிறது. இது எந்த வகையில் நியாயம்? இந்த விடயத்தில் நான் இந்த விடயத்தில் நான் என்னுடைய எல்லைக்குள் மட்டும்தான், அந்த என்னுடைய இது தாவர விதிக்கோவைக்குள் மட்டும்தான் நான் கதைக்க முடியும். அதாவது இந்த இடத்தில் சில வேளை அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் ரெஜிம் வித்தியாசமாக இருக்கலாம். அந்த மருத்துவர் ஏன் ஒரு கொஞ்சம் விட்டு பார்க்கலாம்னு பார்க்கலாம். இப்போ அவியல் ஸ்கேனரில் பார்க்க சில வேளை அதில் எப்படி ஃப்ளோ இருக்குது பிள்ளைங்க இது எல்லாத்தையும் அவியல் ஏதோ ஒரு அளவில் அவியல் அந்த இடத்துல பார்க்க இல்லை என்று ஒரு கேள்வி இருக்கின்றதா, அவர் எத்தனை ஒரு டாக்டரும் பார்க்க இல்லை அப்படியெல்லாம் கேள்வி இருந்தால் தான் அதில் உண்மையான பிரச்சனை. இப்போ எத்தனையோ பேஷண்ட் நாங்கள் பார்க்கலையே அந்த கொரோனா காலத்திலேயே பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி கொண்டு போகிக்க சில விட கவலையாக இருக்கும், கையுக்குள்ளேயே செத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உண்மையாக தான் சொல்கிறேன். அப்படி ஒரு வேதனையை கூட நாங்கள் சந்திக்க வேண்டி தான் இருக்கோம். என்னென்னா அந்தளவுக்கு அந்த பேஷண்ட்டை நாங்கள் என்னதான் தலைகளான்னு செய்தாலும் 4-5 மருத்துவர் சுற்றி நின்று அவ்வளோ பேர் நின்று மினக்கட்டு கஷ்டப்பட்டாலும் அந்த பேஷண்ட் செத்து கொண்டு போயிருக்க பார்க்க கையுக்குள்ள தவறுதே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கும். அவ இந்த இடத்துல அந்த டாக்டர் இந்த மனதால் அப்படி ஒரு விடயத்தை அவர்கள் தவறவிட்டு ஒற்று சின்ன ஒரு எத்தனிப்பை கூட செய்யாமல் தவறவிட்டிருக்கார்கள் என்றால் உண்மையில் அங்கே மனச்சாட்சியிலும் பிழை, கடவுளுக்கும் நேர்மை இல்லை என்ற அளவுக்கு போகும். பொதுவாக இப்படியான சம்பவங்கள் அல்லது இப்படியான மரணங்கள் தொடர்பிலே மக்களுக்கு எப்படியான தெளிவூட்டலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு அதாவது வைத்தியத்துறையிலே ஒரு அதாவது லெக்சராக இருக்கின்ற விரிவாக இருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்னவாக இருக்கிறது? அதாவது என்னென்னா இந்த இடத்துல இந்த மருத்துவத்துறை தொடர்பான ஒரு காழ்ப்புணர்வை மக்களிடமிருந்து முதலில் களைய வேண்டும். அந்த விடயத்துக்காக நான் என்னால் ஆன அளவுக்கு மேக்சிமம் இந்த விடயங்களில் மக்களுக்கு இப்படித்தான் தேவை இருக்கிறது, இப்படித்தான் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஏனென்றால் அதை தவற விட இல்லை.
அந்த காழ்ப்புணர்வில் இருந்து மக்களை கொண்டு வரணும். இந்த மக்கள் அதே நேரம் அந்த கூடுதலான ஒரு பின்தங்கிய இடங்களில் இருக்கிறவர்கள் வந்து மற்றது மருத்துவ அறிவில்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. எல்லோருக்கும் மருத்துவ அறிவு போதுமானதாக இல்லை. அவர் ஆசிரியராக இருக்கலாம், அவர் இல்லை என்றால் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், அவருக்கு கூட குறிப்பிட்ட விடயத்தில் மருத்துவ அறிவு இல்லை. அப்போ அந்த மருத்துவ அறிவுன்றது ஒரு மூடு மந்திரமாக இருக்கிறதால அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாக போகுது. சரி, ஒரு விஷயம். அப்போ இந்த விடயங்களை எல்லாம் தெளிவாக்கி இந்த எங்களுடைய கால ஓட்டத்தில் இதுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொறிமுறை ஒன்றை கொண்டு வரணும். அப்போ உதாரணமாக இப்போ தமிழன் படத்தில் எல்லோருக்கும் சட்ட அறிவை உருவாக்கினார்கள் இல்ல, அதே மாதிரி ஒரு மருத்துவ ஏற்கனவே வெண்புறா என்ற ஒரு அமைப்பு ஒரு காலத்தில் இந்த விடயத்தை தான் மிக பெரிய அளவில் செய்து கொண்டிருந்திருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல மிட்வைஃப் இந்த மருத்துவமா இவியலுக்கான எல்லாம் போதுமான அளவுக்கு அந்த ஒரு அறிவூட்டலுக்கான பொறிமுறையை உருவாக்கணும். ஏனென்றால் அவர்கள் இந்த பொறிமுறை வந்து மிகவும் ஒரு காத்திரமாக வரும்போது இந்த மரணங்கள் தொடர்பான எச்சரிக்கை கூடும். சரி, நிச்சயமாக இந்த ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்தி பரப்பப்படுகின்ற போது ஊடகங்கள் எப்படியான விதிமுறைகளை கையாள வேண்டும், அல்லது இந்த விடயத்திலே மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் எப்படியான கைங்கரியங்களை அல்லது உக்திகளை கையாள வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இல்லை, என்னென்றால் இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த ஊடகங்களில் எழுதுபவர்கள் மனநிலையிலையும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரத்தான் வேணும். இப்போ சமூகம் சார்ந்த ஒரு இதுக்காக அவர்கள் எழுதுகின்றார்கள் என்றது உண்மை. மற்ற அவர்களும் வந்து சமூகத்தையும் மருத்துவர்களையும் சமூகத்தையும் விளத்துற மாதிரியான ஒரு போக்குகளை இது போயிட்டுது. இந்த ஒரு கொஞ்ச நாள் இந்த சாவச்சேரி சம்பவத்தோடையே முற்றுமுழுதாக மருத்துவர்களையும் மக்களையும் விளத்தின சம்பவம் நடந்துட்டது. அப்போ இந்த தவறான மைண்ட் செட்டில் இருந்து ஊடகங்கள் இப்போ யூடிபிவிஎல் வந்து கூடுதலாக அடிப்படை விஞ்ஞான அறிவு கூட இல்லாதவர்கள் கூட என்ன செய்கின்றார்கள் என்றால் மருத்துவ ரீதியாக ஒரு கடும் இது வருகிறது. கடும் காட்டுக்கத்தை தான் கற்றுக்கிறார்களே ஒழிய இதில் வந்து இது இல்லை. அறிவாக சிந்திக்கிறது தான் இங்கே இருக்கிற முதல் தேவை. மற்றது இங்கே பார்த்தா மருத்துவ ரீதியான விளக்கங்களை கொடுக்கறதுக்கான இதை வந்து இப்போ ஊடகங்கள் வந்து மருத்துவ ரீதியான விளக்கங்களையும் மருத்துவ ரீதியான மக்கள் தெளிவையும் உருவாக்குறதுக்கான பொறிமுறை இதையும் இல்லை. மற்ற ஊடகங்கள கூடுதலான பக்கங்கள் கூட விளம்பர நோக்கோ இல்லை வேறு ஏதேனும் அரசியல் நோக்கில் தான் நகர்கின்றன ஒழிய அப்போ மக்களும் வந்து இந்த விடயத்தில் இருந்து கொஞ்சம் வெளியேறுகிறார்கள். தங்களுக்கான அறிவை தேட வேண்டும், அந்த விடயங்களை நிராகரித்து கொண்டு போகின்றார்கள். அப்போ மக்கள் வந்து பிரச்சனையை இது பண்ணுறார்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு நோக்கி பயணிக்க இல்லை. அதான் உண்மையான தெரியவில்லை. அப்போ மக்களுக்கு மருத்துவ அறிவு கட்டாயம் தேவை. அதை உருவாக்கினால் எங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு நன்மை வரும். மற்றது எங்களுக்கு கூடுதலான இடத்துல இப்போ என்னென்னா இந்த இடங்களில் இப்போ மருத்துவ குழுமங்களை உருவாக்கலாம். இப்போ ஊர் இதுகள்லையும் ஓரளவுக்கு அந்த மருத்துவ அறிவை கொண்டுறக்கூடிய மாதிரி இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு பெண் இப்போ எங்களுடைய பக்கத்தில் வந்து பெரிய ஒரு கேள்வி என்னென்னா கூடுதலான தென்பகுதி பெண்கள் தான் இங்கே தென்பகுதி யுவதிகள் தான் இங்கே தாதியர்களாக இருக்கின்றார்கள். ஏன்னா இங்கே வந்து அந்த தாதியர்களாக இருக்கிற விஷயம் குறைவாக இருக்குதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ தாதியர் கற்கைகள் வந்து இதாக வரணும். அப்போ அந்த கற்கை நிறைய வந்து இன்னும் ஊக்குவிக்கணும். இப்போ ஒரு ஊரில் இந்த கற்கையோட இருக்கிற ஒரு ஆள் இருந்தால் அந்த ஆள் வந்து அவங்க சொல்லுவாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்காண்டா, நீங்கள் இப்படி பிரச்சனைன்னா நீங்கள் இதுண்டு. அப்போ அந்த ஆக ரிமோட்டான ஊர்கள் இருக்குது. அப்போ அந்த ஆக ரிமோட்டான ஊர்லேயெல்லாம் இந்த ஈவன் தாதி கற்கைகளுக்கான ஆட்களை கூடுதலாக உள்வாங்க வேண்டும். மற்றது இந்த மருத்துவ மாதுக்கள் இப்படியான ஆட்கள் வந்து கூடுதலாக அந்த இடங்களில் மாணவிகளாக உள்வாங்கப்படுற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலே எங்களுக்கான பெரிய அளவில் அறிவு பெறவும். எங்களுக்கு அறிவு பெறவுறது தான் இதுக்கான தீர்வை ஒழிய ஆர்ப்பாட்டம் செய்வது இதுக்கான தீர்வு இல்லை. இப்போ இதை வந்து அரசியல்வாதிகள் ஆர்ப்பாட்டத்துக்கு கூடாக ஒரு இதை கொண்டு வந்து அதில் அரசியலில் குளிர்காயறதுக்கான பொருளாகத்தான் மாற்றி கொண்டு போகிறார்கள். சரி, அப்படியே இந்த மன்னார் பொது வைத்தியசாலையிலே மரணித்த இந்த தாயும் செய்யினதும் மரணம் என்பது ஒரு அரசியலாக்கப்பட்டிருக்கிறது, அப்படியா? இனி வரும் நாட்களில் அது அரசியல் ஆக்கப்படலாம், பட்டுக்கொண்டும் இருக்கலாம். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு நீங்கள் ஒரு வைத்தியர் என்கின்ற ரீதியிலே சொல்லப்படுகின்ற பரிகாரம் தான் என்னவாக இருக்கிறது?
இந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு உண்மையில் ஒரு இதான விசாரணைகள் ஊடாக அந்த விடயத்தில் தவறுகளோ இருந்தது. இவர்கள் மருத்துவ நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், மருத்துவ நிர்வாகம் சார்ந்த விடயத்தில் எனக்கு அந்தளவுக்கு தெளிவான இது இல்லை. ஆனால் அவர்கள் தான் இந்த விடயத்திலே தாங்கள் துரிதமாக செயற்பட வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அந்த ஒரு அவர்களுக்கான ஒரு நிவாரண பொறுமுறையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள் என்றால் அந்த விடயம் இது. ஆனால் அதை விட பெரிய விடயம் அடுத்த மரணம் என்றது எங்களுடைய தேசத்தில் நடக்கக்கூடாது. அதுக்கான பொறிமுறையை அதை விட வேகமாக உருவாக்க வேண்டும். நிச்சயமாக அடுத்த மரணம் என்பது நிச்சயமாக தொடர்ச்சியா ஏற்படக்கூடாது என்பது ஒரு யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இழந்த இழப்புக்கு அல்லது அந்த இறப்புக்கு ஒரு ஆக்கபூர்வமான அல்லது நீதி நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு யதார்த்தமான கருத்தாக தான் இருக்கிறது. அதுக்கு என்னென்னா இதுக்கு நோயாளர் உரிமைக்கான மக்கள் அமைப்பு என்று ஒன்று உருவாக வேண்டும். அப்போ அந்த அமைப்பு இதுக்கான ஒரு இதை செய்து கொண்டு போகணும். ஏனென்றால் சும்மா இதை எடுத்த வீட்டில் ஒரு இதான பிரச்சனையாக கொண்டு போகலாம். இது ஒரு சட்ட ரீதியாக அணுக வேண்டும். அப்போ சட்ட ரீதியாக அணுகி அதுக்கான ஒரு பொறுப்புரையை கொண்டு போகிறது தான் உண்மையான ஒரு நல்ல ஒரு அறிவான வேலை. சரியா? அதை விட அங்கால இப்போ பேராசிரியர் நலகுமாரன் அந்த பொறிமுறைகள் அப்படி ஒரு நல்ல ஒரு அறிவூட்டலை கூட்டணும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த இறப்பு அல்லது இழப்புக்கு வைத்தியத்துறையிலே இருக்கின்ற வளப்பற்றாக்குறையும் ஒரு காரணமாக இருக்க முடியும் என்கிறீர்களா? வளப்பற்றாக்குறை என்பது ஒரு விடயம். ஏனென்றால் சில இடங்களில் இப்போ அவசர சிகிச்சை பிரிவில் வேலை செய்கிறவர்கள் உண்மையாக சரியாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு பேஷண்ட் எத்தனை பேஷண்ட்டுக்கு ஒரு ஆளுன்ற விஷயத்தில் நல்ல ஒரு இதாக இருக்கும் கஷ்டம். என்னென்னா ஒரு பேஷண்ட் பேடாகிக்கு தான் அடுத்த பேஷண்ட்டு சில கூட பேடாகும். ஒரு பேஷண்ட் எல்லா பேஷண்ட்டு நல்லா இருக்கிற நேரம் ஒரு பேஷண்ட் பேடாகிறது இல்லை. ஒரு பேஷண்ட் பேடாகிறத பார்த்தா அடுத்த பேஷண்ட் பேடாகிற நிலைமை கூட வரும். அப்போ இப்போ அந்த இதில் அந்த டாக்டர் உண்மையாக ஒரு சிட்டியாக வெறுத்து போகிற நிலைமை கூட வரலாம். பட் இப்போ வேலை செய்து பார்க்க தான் அதுன்ற எங்களுக்கு மெண்டனால வேதனைப்படுற ஒரு மாதிரி சம்பவம் கூட வரும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், வெளியிலே இருந்து பார்க்க எப்படி இருக்கும். ஆனால் அந்த இப்போ உதாரணமாக எனக்கு இது முந்தி எங்களுக்கு படிப்பிக்க ஒரு சொன்னேன். அம்மா பிள்ளை அழுது கொண்டு இருந்தா அம்மா அழுது கொண்டு இருப்பா, ஆனால் டாக்டர் சிரிக்கலாம். சரியா? பிள்ளை அழையிலேண்டா அம்மா அழுது கொண்டு இருப்பா. சரியா? ஆனா அந்த இடத்துல டாக்டர் அழுவணும். என்னன்னா பிள்ளை அழையிலேண்டா பிள்ளை நல்லா அழுகிறதுக்கு கூட திராணி இல்லாமல் போயிட்டோன்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த டாக்டருன்ற மனதில் நான் அந்த நேரத்தில் எனக்கு உண்மையாக நல்ல ஒரு மருத்துவ நிபுணர் டாக்டர் மருதையர் குழந்தை மருத்துவத்தில் அவர் எனக்கு ஒரு உண்மையாக அவரில் நல்ல ஒரு ஈர்வை இருந்தது. இது அவர் தான் சொன்ன இந்த கதையில் அப்போ தான் எனக்கு முனைஞ்சடை நாங்கள் எல்லாரும் எப்படின்னா பிள்ளை அலையில் நல்ல வழியாக நித்திர ஓடுறதுன்ற மாதிரி அப்படி இல்லை. பிள்ளை அழுகிறதுக்கு கூட திராணி இல்லாமல் இருக்கின்ற அளவுக்கு அந்த மருத்துவத்தை மனம் இருக்கும். அப்படி சில இடங்களில் மற்றவியல் பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் மருத்துவர்களும் அழுகிற நிலைமை இருக்குது. ஒரு பேஷண்ட் பேடாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் வேலை செய்ய இன்டர்னுக்கெல்லாம் தச்சித்தவரை இரவு ஒரு பேஷண்ட் பேடாகிடுச்சுன்னா அன்றைக்கு இரவு சாப்பாடு கூட சாப்பிட எங்களுக்கு மனம் வராது. அப்போ அதுக்கு முதலே என்னது ரவுண்ட்ஸுக்கு போகும் முதலே சாப்பிட்டுட்டு போயிடுவோம்னு சாப்பிட்றது எல்லாம் இருந்திருக்குது. அப்போ எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சில மனித தன்மை என்றே ஒன்று இருக்குது. அப்போ எல்லா மருத்துவர்களிடையும் அது இல்லாமல் போகவில்லை. ஒரு சமூகத்தில் 68% மாணவியருக்கு எப்படியோ அந்த பெல் மணி அந்த மேக்ஸ்வெல் என்ற பெல் கிராஃபில் இருக்கும். அப்போ அப்படியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ சமூகத்தில் அவ்வளோ பேர் இருக்கிறீனம் என்றதை நாங்கள் கருத்தில் கொண்டு அப்போ அவர்களோடு சேர்ந்து ஓடுவதற்கான இதைத்தான் சமூகம் என்ன செய்யணும்? மக்களும் கொண்டு வரணும். அப்போ அதுக்கு ஒரு ஆக்கபூர்வமான பொறிமுறையை உருவாக்குங்கள்.